Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 11th 12th கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் உடைய பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் கரெக்ஷன் உடைய கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். 12th வந்து பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு, இப்போ 11th வந்து பேப்பர் வேல்யூஷன் நடந்து வருது. 11th இன்னும் வரக்கூடிய ஓரிரு நாட்களில் வந்து 11th உடைய பேப்பர் கரெக்ஷனுமே முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 12th மாணவர்களுக்கு குட் நியூஸ் என்னன்னா, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கு இந்த ஆண்டு ஃபெயிலியர்ஸ் வந்து கடந்த ஆண்டுகளை விட குறைவாக தான் வரும். வினாத்தாள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் 11th வந்து பார்த்திங்கன்னா 12th விட சற்று ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக வரும். சார் இப்போ 70 மதிப்பெண்களுக்கு 15 எடுத்தால் பாஸ், இப்போ இதுலேயுமா ஃபெயில் ஆகிறாங்கண்டா, யாரெல்லாம் 1 மார்க்கில் வந்து 10க்கு கீழே 7 ஒன்வேடு 8 ஒன்வேடு 6 ஒன்வேடு மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ஃபெயில் ஆகிறதாக அந்தந்த கெமிஸ்ட்ரி டீச்சரும் ஃபிசிக்ஸ் டீச்சரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேப்பர் திருத்தும் போது ஏன் ஃபெயில் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒன்வேலேயே அவங்க 6 மார்க் 7 மார்க் 5 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியல. ஸோ இதிலலாம் ஃபெயில் ஆகிறாங்க. இன்னும் சிலருக்கு டவுட் வருது, நான் எவ்வளோ எடுத்தால் பாஸ் போடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் 12 எடுத்து 10 எடுத்தாவே சில கேட்குறாங்க, சார் வெறும் 10 மார்க் எடுத்து 5 மார்க் போடுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் போட மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு சில மதிப்பெண்கள் வந்து பாஸுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருந்தால் அப்போ ஒரு சில மதிப்பெண்களை போட்டு கண்டிப்பாக அவங்கள வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு டீச்சர்ஸுமே மாணவர்களை வந்து ஃபெயில் ஆக்கணும் அந்த கண்ணோட்டத்தை திருத்த மாட்டாங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் மதிப்பெண் போட்டு உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் ஒரி பண்ணாதீங்க. ரெண்டாவது செண்டத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி 11th ஃபிசிக்ஸை விட 12th கெமிஸ்ட்ரி 12th ஃபிசிக்ஸில் தான் செண்டம் அதிகமாக வரும். அதுலேயுமே 12th கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரியை விட 12th ஃபிசிக்ஸில் வந்து கூடுதலான செண்டங்கள் வர வாய்ப்புகளுக்கு செண்டமும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ரெண்டாவது ஹை மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 12th தான். 11th கம்பேர் பண்ணும்போது 12th தான் வந்து 60லேருந்து 70 69 68 இந்த மாதிரி மதிப்பெண்கள் வந்து 12th மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டாப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் அவங்க வந்து குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுலையுமே நல்ல மதிப்பெண் எடுக்கணும், முழுமையான மதிப்பெண் எடுக்கணும்னு போட்டு படிக்கிறாங்க. இங்கே பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ஒரு சில வினாக்கள் ஒரு சில பகுதியில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுனால அவங்களாம் முழுமையான மதிப்பெண் எடுக்க முடியல. ஸோ அவங்க செண்டத்தை ரீச் பண்ணுறாங்க, 95+ வந்து எடுக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ப்ரிப்பேர் பண்ணி யாரெல்லாம் தேர்வை சூப்பராக எழுதிக்க கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க 3 முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ எல்லாமே 11th விட செண்டம் எடுக்கிறதும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் 12th தான் வரப்போகுது. அதிகமான ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th தான் 12th கம்பேர் பண்ணும்போது வரப்போகுது. அதேமாதிரி அதிகமான மார்க் ஆவரேஜுமே 12th தான் வருது. ஸோ 12th மாணவர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு பேப்பர் வேல்யூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸுமே உங்களுக்கு சூப்பராக வரும். 11th மாணவர்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா மதிப்பெண் குறையுதுன்னு. நீங்கள் அடுத்த வருஷம் 12th வந்து கவனமாக படித்து அதிகமாக மதிப்பெண் எடுக்க முயற்சி செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.